திருமணத்தை கடந்த உறவு அப்படி தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, கள்ளக்காதலும் சொல்லக்கூடாது. மாதம்பட்டி ரங்கராஜ் மனசாட்சிக்கு இது நம்ம குழந்தையாக தான் இருக்குன்ற அந்த சந்தேகம் எதுவும் இல்லைன்னா, ஏன்னா உறவு இல்லைன்னு எங்கேயுமே அவர் மறுக்கவே இல்லை. ஒரு நிமிடம் சபலப்பட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனவலி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சுற்றத்தார் மத்தியில் எவ்வளோ அசிங்கம், அவமானம், இதெல்லாம் எவ்வளோ கடந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு செகண்ட் நினச்சாங்கன்னா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது, போடா அப்படின்னு தூக்கி போட்டு இவங்க வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிற அந்த கடமையிலேருந்து நீங்கள் லெஃப்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா? இதை ஒரு காரணமாக காட்டி, மனைவி மீது காரணத்தை காட்டி, மாமியார் மீது காரணத்தை காட்டி, இல்லை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை காரணம் காட்டி, இல்லை மனைவிக்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவை காரணம் காட்டி, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு கட்டி நான் பணம் கொடுத்துட்றேன், சொத்து கொடுத்துட்றேன்னாலும் கூட தந்தைன்றது பார்த்தீங்கன்னா அது அவர் அறிவிக்கலாம் கூட, நீதிமன்றமே அறிவிக்க போகுது, அது வேறு விஷயம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ், கிறிஸ்டில்லா, இந்த இருவருக்கும் உள்ள அந்த திருமணத்தை கடந்த உறவு அப்படி தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, கள்ளக்காதலும் சொல்லக்கூடாது. திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. இது திருமணம் நடந்த பிறகு உறவுன்னு சொல்லி ஜாய் கிறிஸ்டில்லா பல முறை பேட்டி அளித்திருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இது கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை அப்படியே ஓஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் வழக்கில் நிலுவையில் இருந்தனால இரண்டு தரப்புக்கும் பேசாமல் கடந்து போயிருந்தாங்க. இப்போது நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்ன கேட்டால், ஜாய் கிறிஸ்டில்லா என்ன கேட்டாங்களோ அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு. இதை சொன்ன உடனே எல்லோரும் வெற்றி வெற்றி வெற்றின்வாங்க. இல்லை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புதுமை பெண் மாதிரி தலையில் தூக்கி வச்சு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு சாதனை படித்த பெண்ணாக பேசுவாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்டே பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கமான சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா, சமூகத்தில் இதெல்லாம் என்ன சொல்ல ஒரு பாடம். இது ஆண்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு தாயாகி, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தை பெறுவதற்கான காரணம் என்று சொல்லி இப்படி கடந்த காலத்தில் நிறைய பேச்சுக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய அவங்க இன்னொரு விஜயலட்சுமியான்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டு தரப்புக்கும் ஏதோ சமரசம் ஏற்படுது போல இருக்குது, அமைதியாக கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னென்னு கேட்டால், ஜாய் கிறிஸ்டில்லா என்ன கேட்டாங்களோ அதுக்கு உத்தரவு. ஜாய் கிறிஸ்டில்லா என்ன கேட்டாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணணும். டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக இது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உரிமையான, அதாவது கேட்டால் அவருக்கு பிறந்த குழந்தை தான் இது அப்படின்றது உறுதியாகணும்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கு ஏன் ஓடி ஒளிகிறீங்கன்ற மாதிரி சில டயலாக்லாம் விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதம்பட்டி ரங்கராஜ் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் அவங்க மனைவியோடு பயணிச்சுட்டு இருந்தார். அவங்க மனைவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையான ஒரு ஆதரவு தன் கணவனுக்கு தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்க முதல் மனைவின்னு சொல்லி கொச்சப்படுத்தக்கூடாது, அவங்க தான் மனைவி. ஆனால் இவங்க திருமணம் நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த சில தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. முதல் கணவரை இவங்க டைவர்ஸ் பண்ணாங்களா இல்லையான்ற அந்த ஒரு சர்ச்சை இருக்குது. இந்த திருமணம் இவங்க பண்ணால் கூட பண்ணது எந்த இடம்ன்றது தெளிவாக இல்லாமல் இருந்து, முண்டக கன்னியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அங்கீகரிக்கப்பட்ட கோயில்களில் திருமணம் பண்ணால் தான் அது செல்லுபடியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா மாலை மாற்றிய காட்சி தான் தவிர கோயிலில் திருமணம் பண்ண அந்த காட்சி கூட வெளியாகலை, மாலை மாற்றி கொண்ட அந்த காட்சி மட்டும் வெளியாகிடுறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய அந்தந்த நிகழ்வுகளை தான் அப்பப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கடந்து இப்போது என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு பிறந்த அந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் பிறந்ததான்றதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் இவங்க அதுக்கான ஒரு உத்தரவு நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்னா, ஒரு நீதியரசருடைய மேற்பார்வையில் வழக்கறிஞர் ஒரு ஆணையராக பதிவு செஞ்சு இது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம். இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிறகு இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தானான்றது உறுதி செய்யப்படும்.
மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மனசாட்சிக்கு வந்து இது வந்து நம்ம குழந்தையாக தான் இருக்கும்ன்ற அந்த சந்தேகம் எதுவும் இல்லைன்னா, ஏன்னா உறவு இல்லைன்னு எங்கேயுமே அவர் மறுக்கவே இல்லை. ஜாய்கிருஷ்ணாவுக்கும் அவருக்கும் வந்து உறவு இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேளை அவருக்கே இருந்திருக்கும் போல இருக்குது. இது இந்த குழந்தை வந்து நமக்கு பிறந்த குழந்தை தானான்ற சந்தேகம் இருந்திருக்கும் போல இருக்குது. அவருடைய சந்தேகமும் தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம நாட்டில். இப்போ நாட்டுக்கு வெளியில் கூட பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈரான் இஸ்ரேல் வார், அதை பற்றி நம்ம கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை செலுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்து தேர்தல் நெருங்குது. அது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை. இப்போ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ஈர்த்துருக்கிற ஒரு தகவல் வந்து இதெல்லாம் ஒரு தகவலாக இப்போ இதை எதுக்கு இதை பேசணுமா, ஏன் இதை நம்ம பேசணும், இது எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் பேசாமல் இதை போய் பேசிட்டீங்களே சார், நீங்கள் என்னை வந்து கேட்கக்கூடும் அல்லது வசைப்பாடக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு கருத்து நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வந்து இங்கே உடலில் இருக்கிற அந்த இந்திரியத்தை எடுத்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா இது வந்து ஒரு இந்த இந்த டிஎன்ஏ மரபணு சோதனை என்பதே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பண்ணணுன்னு இருக்குது. இப்போ ஒரு க்ரைம் கேஸில் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அடையாளம் தெரியாமல் இருக்கிறாரு, ஒரு பாடி இருக்குது, அது யாருன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கலாம், சரிங்களா. ஆனால் இங்கே வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம இச்சை சம்மந்தமாக ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அதன் விளைவாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தானே வந்து சொல்லி ஆய்வு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். முதல்ல வந்து மனைவியை தாண்டி உறவு வைக்கிறதே தப்பு, சரிங்களா, மிகப்பெரிய தப்பு. இங்கே நான் வந்து வெளிப்படையாக நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஏகபத்தினி விரதனாக வந்து வாழறதுக்கு வந்து அத்தனை வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக வாழணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக வாழணும். அதை விட்டுட்டு போய் வந்து மனைவியை தாண்டி இன்னொரு உறவு வச்சுக்கிறது, திருமணத்தை கடந்த உறவுன்றது அது இன்னும் ஒரு ரொம்ப நாகரிகமாக சொல்லப்படுது, அசிங்கமான வார்த்தை. இதெல்லாம் தவறான விஷயம். அது ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் தப்பு. அது ஒருவனுக்கு ஒருத்தின்றது சரி, ஒருத்திக்கு ஒருவன்றது இரண்டுமே நான் வந்து சொல்கிறேன். இதாண்டி மற்றவர்கள் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த ஒரு முறை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து ஒருத்திக்கிட்ட உண்மையாக வாழணுமா இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருவன்கிட்ட மட்டும் உண்மையாக வாழணுமா இல்லையா, இது போன்ற வந்து அசிங்கங்கள் தொடராமல் இருக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு வேளை ஃபேஷன் ஆகிடுச்சா, இதெல்லாம் எங்கே போய் நிற்கும், சில நேரத்தில் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் பேச வேண்டாம், இது அசிங்கம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாங்க, ஒரே செகண்டில் கடந்து போயிடலாம். இதுக்கு ஒரு வீடியோ தேவையா, இதுக்கு பேசணுமான்ட்டு. ஆனால் நமக்கு என்ன தெரிய வருது, இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு வந்து அவசியமே இல்லை. நம்ம எதுக்கு அதை பற்றி அதை எதிர்பார்க்கணும், யார் ஜெயித்தாலும் யார் தோற்றா என்ன, ஆனால் அசிங்கம் தானே. அந்த பிள்ளைக்கே வந்து அந்த குழந்தைக்கே கடைசி வரைக்கும் இது ஒரு அவப்பெயர் தானே. தனக்கு அதாவது எப்போ வந்து ஒரு மனைவின்றவள் அல்லது உறவு வச்சுக்கிட்ட பெண் மீது சந்தேகம் இருந்தால்தானே இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுன்றதே ஒன்று நடக்கும். இங்கே எத்தனை பேருக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணி இவர் தான் அப்பான்றது சொன்னாங்க. ஒரு தாய் சொல்கிறாங்க இவர் தான் அப்பானா நம்ம நம்புகிறோம். இப்படி தான் காலங்காலமாக எல்லாருக்குமே எல்லோரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்கிறது கிடையாது. தாய் சொல்லுவாங்க இவர் தான் உங்கள் அப்பா, ஆனால் நம்ம நம்பணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெமிலியரான ஒரு செலிப்ரிட்டிகள் வாழ்க்கையில் இதை நடக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு வந்து சர்வசாதாரணமாக இயல்பாக எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கலாம். இது அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, இவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், அப்படி ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு முறை வாழ்க்கை, ஒரு தடவை தான் வாழ்க்கை, ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை இறக்குறோம். அந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான உறவு, கணவன் மனைவி உறவு, அதை வந்து கலங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்போ நான் கேட்குறேன், என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சொல்லலாம், இந்த அம்மா ஸ்ருதி வந்து பாராட்டக்கூடிய ஒரு பெண்மணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சமீபத்தில் கூட அந்த அம்மா வந்து இவங்களுக்கு வந்து சங்கீதாவுக்கு ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, விடாதீங்க மேடம், துரத்தி அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டுதான் நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு பெண் இருக்கணுங்க, ஸ்ருதி மாதிரியான பெண்கள் வந்து நிறைய வரணும். அதாவது கணவன் வந்து நீ இப்படி போறியா, ரைட் நீ இப்படி போ, நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் தன் கணவனை மீட்டெடுப்பதற்கு இந்த நவீன காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுமையாக இருந்து சாதித்தாங்க. ஸ்ருதி
நான் அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். அதே சமயத்தில் இப்போது ஆர்த்தி அவர்களை கூட நான் சமீபத்தில் ஒரு படம் ப்ரொமோஷன் போயிருந்தபோது அந்த அம்மாவை நான் பார்த்தேன், ஆர்த்தியை பார்த்தேன். அவங்க சுஜாதா விஜயகுமார் அவங்க மகள் பார்த்தேன் நான். கஷ்டமாக இருந்து பார்க்குறதுக்கு. அந்த அம்மா தனியாக வந்திருந்தாங்க, தாய்க்கிழவின்னு நினைக்கிறேன் படம். அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அந்த அம்மா தனியாக வந்தாங்க, நான் பார்த்தேன். நடந்து வச்சேன், யார் துணை இல்லாமல் தனியாக வந்தாங்க, நான் பார்த்தேன். கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஒரு விடாப்பிடியாக போராடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ஆர்த்தியாக இருந்தாலும் சரி, ஸ்ருதியாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம சொல்லிடுறோம் போராடக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் இந்த நபர்கள் பண்ணக்கூடியது. அது ரவி மோகனாக இருக்கட்டும், மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும், ஒரு நிமிடம் சபலப்பட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனவலி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து சுற்றத்தார் மத்தியில் எவ்வளோ அசிங்கம், அவமானம், இதெல்லாம் எவ்வளோ கடந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக, அங்கேயே 2 பிள்ளைகள், ஆர்த்திக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்ருதிக்கு 2 பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக தான் வந்து இந்த கணவனையே மீட்டெடுக்கிற அந்த வேலையில் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம், நலாயினி, கண்ணகி, இவங்களெல்லாம் நம்ம வந்து நவீன காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தான் வச்சு பார்க்குறதா இருக்குது. ஏன்னா ஒரு செகண்ட் நினச்சாங்கன்னா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது, போடா அப்படின்னு தூக்கி போட்டு இவங்க வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஆனாலும் கணவனை மீட்டெடுக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து காதல் கணவனை மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க போராடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் சில பேர் இப்படி கூட பேசுகிறாங்க. ஜீவனாம்சம் கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொச்சைப்படுத்திலாம் சில பேர் பேசுகிறத பார்க்குறேன். இவ்வளோ பணம் கேட்குறாங்க, அவ்வளோ பணம் கேட்குறாங்க. எவ்வளோ பணம் கேட்டாலும் வந்து, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கூட அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி வந்து மறையாது, அதுக்கு ஈடாகாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கணும். அது யாருடைய வாழ்க்கை, நீங்கள் ரவிமோகன் வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துங்க, அல்லது வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் வாழ்க்கையாக எடுத்துங்க. இவங்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துகிட்டு இனிமேல் இது போன்ற வந்து வாழ்க்கையை வாழக்கூடாது. நிறைய சொல்லலாம். இப்போ ரவிமோகன் தரப்பில் கூட சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்து நியாயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் என்ன நியாயப்படுத்தினாலும் பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவாக இருக்கிற அந்த கடமையிலேருந்து நீங்கள் லெஃப்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா? இதை ஒரு காரணமாக காட்டி, மனைவி மீது காரணத்தை காட்டி, மாமியார் மீது காரணத்தை காட்டி, இல்லை இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த பந்தங்களை காரணம் காட்டி, இல்லை மனைவிக்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவை காரணம் காட்டி, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் நான் சொல்கிறேன், பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு போக்காக சொல்ல முடியும், ஒரு காரணம். ஆனால் 2 தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல், தங்கக்கட்டிகள் மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க, சிங்கக்குட்டிகள் மாதிரி தங்கக்கட்டிகள் மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் வந்து வேகத்தில் போகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பாடமாக வந்து ரத்த கண்ணீர் படத்தை தான் ஓட்டி காட்டணும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. என்ன, அதுதான் நான் சொல்லுவேன். அது ஒன்று தான் சினிமாவில் பாடமாக இருக்குது. அல்லது பாடம்னா நீங்கள் தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கையை கூட நீங்கள் பாடமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இதெல்லாம் மாறணும். சினிமா இப்போ பரவலாக பேசுகிறோம், சினிமாவில் தாங்க இப்படிலாம் பேசுகிறான், அங்கெல்லாம் நான் முட்டு கொடுத்துட்ருக்குறேன். சினிமாவில் மட்டும் சொல்லாதீங்க, சொசைட்டிலையும் இது மாதிரி நடக்குது, நடக்காமல் இல்லை. பிரபலம் என்பதால் வெளிச்சத்தில் இருக்கிறனால வெளியே வந்து இது வெளியே தெரியுது. நான் தான் இங்கே வந்து முட்டை கொடுத்துருக்கேன். முட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனாலும் கூட அந்த முட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா துறை வந்து பார்த்திங்கன்னா கலங்கப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியல, அசிங்கப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பாரம்பரியமாக எங்கள் குடும்பமும் சினிமாவில் பயணித்தவங்க தான். அதனால் வந்து தயவுசெய்து இது போன்ற ஒரு இதை சொல்லுது ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தான், இது தப்பு, இந்த தவறை வந்து பண்ணாதீங்க. குற்றம் கூட சொல்ல முடியும். ஆனால் நான் தவறுன்ற வார்த்தையை பதிவு பண்ணுறேன். எதிர்வரும் காலத்தில் இந்த மாதிரி யாரும் வந்து இது போன்ற வந்து பிள்ளைகளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழுங்க. கருத்து வேற்றுமை வரும், கணவன் மனைவிக்கு நீண்ட பயணத்தில் கருத்து வேற்றுமை வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அது வரலனாலும் யாராவது வர வைப்பாங்க, அவங்கள புறந்தள்ளுங்க. அவங்கள புறந்தள்ளிட்டு கேட்டால் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிங்க. பல குடும்பங்களாக வந்து எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சில பேர் வாழ்ந்துட்டுருக்காமல் நடிக்கிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா ஒரே காரணம் தான், பிள்ளைகள் எதிர்காலம். இப்போ சங்கீதாவை எடுத்துங்க, அவங்க ஏன் போராடுறாங்க? கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 1000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே அவங்க சொத்து இருக்குது. ஆனாலும் வந்து சொல்கிறாங்க அவங்க பங்கே வந்து பார்த்திங்கன்னா 500-600 கோடிக்கு மேலே இருக்குது, பிஸ்னஸ் நடக்குதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வந்து போராடுறாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா பணத்துக்காக போராடுறாங்கன்ட்டு? சத்தியமாக கிடையாது. அந்த கணவனை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. 2 பிள்ளைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இருக்குது, அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி இன்னும் நிறைய இருக்குது. 2 ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நிலையிலேருந்து இறங்கி வந்து கணவன் எவ்வளோ துரோகம் பண்ணாலும் அந்த கணவனை மீட்டெடுக்கிறதுக்காக தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க தான் எனக்கு தெரியும். என்னால் புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சங்கீதா ஒருபோதும் வந்து ஜீவனாம்சம் கேட்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுடைய பார்வைக்கு எப்படி படுதோ எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மை காரணம் அது கிடையாது.
அப்படின்னா அவங்க வந்து குற்றச்சாட்டு வந்து வலிமையாக வைக்க முடியும், ஆதாரங்களை அள்ளி வீச முடியும், ஒட்டுமொத்தமாக விஜயோட கெரியரையே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ண முடியும் சங்கீதா நினச்சாங்கன்னா. ஆனால் அது நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க மென்மையாக தான் ஒரு 20% அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த நடிகையோட தொடர்பு வந்து துண்டிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்படும். காலம் முழுவதும் வந்து கலங்கப்பட்டு சந்தேகத்தோடு அந்த குழந்தை வளர்கிறத விட இப்படி ஒரு டெஸ்ட்டை எடுத்து உறுதிப்படுத்திக்கிறது ஒன்று. அதே சமயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தை தான் அதுன்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா உண்மையிலே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ப்பதற்கான அவங்க சேர்ந்து வாழணுன்றதுலாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கான அந்த பொறுப்பை வந்து கண்டிப்பாக அவர் எடுத்துக்கணும். ஒரு தந்தைன்ற அந்த அந்த சொன்ன அந்த ஸ்தானத்தை வந்து கொடுத்து தான் ஆகணும். அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஈடு கட்டி நான் பணம் கொடுத்துட்றேன், சொத்து கொடுத்துட்றேன்னாலும் கூட, ஆனால் நான் தான் தந்தைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் அறிவிக்கலாம் கூட, நீதிமன்றமே அறிவிக்க போகுது, அது வேறு விஷயம். ஆனால் நீதிமன்றம் அறிவித்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பாக சரி, அல்லது கேட்டால் அங்கீகாரத்தில் அந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம், அப்பா என்கின்ற அந்த அங்கீகாரத்தை வந்து மகன் என்கின்ற அந்த அங்கீகாரத்தை வந்து இவர் கொடுத்து தான் ஆகணுன்றது தான் என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம்.